இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 10 வசனம் 38. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாக சுற்றி திரிந்தாராம். பிரியமானவர்களே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட எங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தின எங்களுடைய ஆலயத்து சென்னையில் பாஸ்டர் மங்கள்ராஜ் ஐயா அவர்களுடைய ஆலயத்து நான் வாலிப நாட்கள் அங்கு ஆராதிக்க சென்று கொண்டிருந்த போது ஒரு சகோதரர் பிசாசினால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டார். அவரை ஜெபம் பண்ணும்படியாக ஒரு சில பேர் அழைத்து கொண்டு ஆலயத்துக்கு வருவார்கள். பிரியமானவர்களே, அநேக பிசாசுகள் அந்த சகோதரருக்குள்ளாக இருந்தபடியினால் அந்த சகோதரரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று பிசாசுடைய கிரியை பயங்கரமாக போராடி கொண்டிருந்தது. தன்னுடைய சரீரத்தை எல்லாம் அவர் காயப்படுத்தி கொள்வார். அவங்க இருந்த அந்த ரூம் எல்லாம் பயங்கரமான பிளட்டா இருக்கும், ஒரே பிளட் ஸ்மெல்லா இருக்கும். தன்னையே காயப்படுத்தி சுய நினைவு இல்லாம தன்னுடைய வீட்டிலிருந்து எங்கேயோ அலைந்து போய் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு தன்னுடைய சுவாபம் இப்படி மாறி போயிருந்தபடினால் கூட இருந்த அவங்க மனைவி அவங்களை விட்டு தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். இவரோடு வாழ முடியாது, இவருக்குள்ளாக பயங்கரமான கிரியை இருக்கிறது என்று சொல்லி மனைவி பிரிந்து சென்று விட்டார்கள். பிரியமானவர்களே, அவரை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள். தேவ சமூகத்தில் போதகர் ஜெபித்தார். கர்த்தர் பரிபூரண விடுதலையை கொடுத்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட அந்த சகோதரருக்கு ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் கடந்து வந்த மாத்திரத்துல ஒரு விடுதலை உண்டானதை எங்கள் கண்கள் கண்டது. பிரியமானவர்களே, ஆட்டோ டிரைவராக இருந்த அந்த சகோதரர் நார்மலானார், தன்னுடைய வேலைகளுக்கு கடந்து போனார். மறுபடியுமாக அவங்க வைஃப் அவங்களோடு இணைந்து சமாதானமாய் வாழும்படியாய் கர்த்தர் கிரியை செய்தார். இந்த காலை வேளையில ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை அந்த சகோதரருக்கு ஆண்டவரை பற்றி அந்த உணர்வு இல்லாமல் இருந்திருந்தால், அவரை ஆலயத்திற்கு ஜெபிக்கும்படியாக கூட வந்த சகோதரர்கள் அழைத்து வராமல் இருந்திருந்தால் யோசித்து பாருங்கள், அந்த சகோதரருடைய வாழ்க்கையே இல்லாமல் போயிருந்திருக்கும், ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். ஆனால் இயேசுவிடம் வந்த போதோ, ஆலயத்துக்கு கொண்டு வந்த போதோ கர்த்தருடைய பிரசன்னம் அந்த சகோதரருக்கு ஒரு விடுதலை தந்தது. இந்த காலை வேளையில் இயேசுவோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களை, அவர் நன்மை செய்கிறவர், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி தெரிந்த ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், நெருக்கங்கள் மாறும், பலவிதமான பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் காணப்படலாம். நம்முடைய தெய்வம் நன்மை செய்கிறவர், விடுதலை தருகிறவர், அற்புதத்தை செய்கிறவர். உங்க வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீ நன்மை செய்கிற ஆண்டவர், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்த ஆண்டவர். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தெய்வீக சுகத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். நன்மைக்காக காத்திருக்கிறாங்கப்பா. ஏசப்பா, நீங்க அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தாவே, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனங்கள், போராட்டங்கள் மாறட்டும், கடன் பாரங்கள், பிரச்சனைகள் மாறட்டும். குடும்பங்களை கர்த்தர் சமாதானத்தை தருவீராக. தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து தேசத்தை தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.